பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு நம்மளுக்கு என்ன தெரியுது, அவங்க பண்ணினது கரெக்டு. யார் பண்ணது? தேர்தல் ஆணையம் பண்ணினது கரெக்டு. இந்த தீவிர சீர்திருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. 97 லட்சம் பேரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல். எவ்வளவோ பேர் ஃபார்ம் வாங்கிக்கிட்டு ஃபார்ம் திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு துணை முதல்வருக்கு இதனுடைய ஆழம் அகலம் புரியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. எங்கேருந்து சார் உங்களுக்கு 90,000 நீக்கப்பட்டது? 20,000 22,000 பேர் தான் உங்களுக்கு செத்து போயிருப்பாங்க. தெற்கு எப்படி டிஎம்கேக்கு வாஷ் அவுட் ஆகி போச்சோ, கொங்கு மண்டலம் எப்படி வாஷ் அவுட் ஆகி போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி இனிமேல் டெல்டா பகுதியும் வாஷ் அவுட் ஆக போகுது, நார்த்து வாஷ் அவுட் ஆக போகுது, சென்னைக்குள்ள 26 பகுதியில் வாஷ் அவுட் ஆகும். எத்தனை 1000 ஷாக்கள் வந்தாலும் டிஎம்கேயை அழிக்க முடியாதுன்னு முதல்வர் சொன்னார். அதே தான் குழந்தையும் சொல்றது. இப்போ நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. இதுல 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. குறிப்பா முதல்வர் தொகுதியாக குளத்தூர்ல பாத்தீங்கன்னா 1,03,000 வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில 89,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த நீக்கம் வர எலெக்ஷன்ல யாருக்கு சாதகமா இருக்கு? நீங்க ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம் நடவடிக்கை மேற்கொண்ட போது இவங்கெல்லாம் குயோ முறையோன்னு குதிச்சாங்க. டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாருமே குதிச்சாங்க. டிஎம்கே மெயின்லி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் எல்லாரும் குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு நம்மளுக்கு என்ன தெரியுது, அவங்க பண்ணினது கரெக்டு. யார் பண்ணது? தேர்தல் ஆணையம் பண்ணினது கரெக்டு. இந்த தீவிர சீர்திருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமா செய்யப்பட வேண்டிய ஒன்று. காலதாமதம் ஆனாலும் கடைசியில பண்ணினாங்க, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்றுக்கு ஈவினிங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. 97 லட்சம் பேரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல். ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தான் பீகார்லயும் மக்கள் தொகை இருக்கு. அங்க 65 லட்சம் பேர் தான், இங்க 97 லட்சம் பேர். அதை விட 32 லட்சம் பேர் அதிகமா நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலேயே அவ்வளவு கிடையாது, ஆனா தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. மேற்கு வங்காளத்துல நம்மளை விட அதிகமான மக்கள் தொகை இருக்கு. அங்க கூட இவ்வளவு கிடையாது, 1 கோடி பேர் கிடையாது சார். மொத்த வாக்காளர்களே போன முறை மொத்த வாக்காளர்களே 6,50,00,000 தான். அதுல 1 கோடி பேர் இன்னைக்கு போயிட்டாங்க. 5,50,00,000. இப்போ புதுசா இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு இது ஆரம்பம். அது என்னது? கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பம், உரிமை கோரலாம் ஆரம்பம். இப்போ அதுல எவ்வளவு பேர் உள்ள வரப்போறாங்க? கண்டிப்பா 1 கோடி பேர் வரமாட்டாங்க. 30-35 லட்சம் பேருக்கு மேல வரமாட்டாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து 60 லட்சம் பெயர்கள் நிரந்தரமாக நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னா நம்ம பார்க்கணும். உதயநிதி என்ன சொல்றாரு? தகுதி உள்ளவர்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு. தகுதி உள்ளவர்கள்லாம் நீக்கிட்டாங்க சொன்னா அவங்க கண்டிப்பா இப்போ இந்த கிளைம்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட்ல இந்த 1 மாசத்துல அவங்க திருப்பி உள்ள வர முடியுமே? வர முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஃபாரம் 7 கொடுத்துருப்பாங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபாரம் 7ல அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதும் 2003 2004 காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய டேட்டா அது ரெண்டுமே டேலி ஆயிருக்காது. அந்த காரணத்தால அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் ஃபார்ம் வாங்கிக்கிட்டு ஃபார்ம் திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? அதாவதுங்க, நம்ம துணை முதல்வருக்கு இது என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ சொன்னார் அவரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு துணை முதல்வருக்கு இதனுடைய ஆழம் அகலம் புரியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். கண்டிப்பாக எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்ததோ, 61 இடங்கள் நின்று 6 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க பீகார்ல.
அதே மாதிரிதான் டிஎம்கேக்கு இது ஆக போகுது. ஆளும் கட்சிக்கு, இங்க இருக்கிற ஆளும் கட்சிக்கு கண்டிப்பா இதுதான் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வருஷமா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கழக ஆட்சிகள் காலத்துல இந்த தேர்தல் வாக்காளர்கள் சீர்திருத்த பணி அப்படிங்கிறது என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் சார் 2005லேருந்து 2025 இந்த 20 வருஷத்துல இவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய பெயர்களை நீக்கணுமா வேண்டாமா? அப்போ எந்த மாதிரியான அரசு இருந்திருக்கு, இங்கே எந்த மாதிரியான அரசு ஊழியர்கள் வேலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டாமா? ஸோ இன்னைக்கு இனிமேலும் டிஎம்கே குறிப்பாக நீங்க சொன்னீங்க இந்த விஐபி தொகுதிகள் எல்லாம், அதாவது ஸ்டாலின் தொகுதியில 1,03,000 வாக்குகள் எப்படி சார் இருக்க முடியும்? உதயநிதி தொகுதியில 89,240. ரொம்ப சிம்பிள் சார். சேப்பாக்கம் தொகுதியில உங்களுக்கு என்ன ஐடி கம்பெனி எல்லாம் வந்திருக்குதா? இல்லையா? ஒரு 30 ஐடி கம்பெனி இருக்குன்னு சொன்னா நம்ம சொல்லலாம் அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் ஒண்ணும் இல்லையே. அங்க பங்களாதேஷி வேலைக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களா? எங்கேருந்து சார் உங்களுக்கு 90,000 நீக்கப்பட்டது? 20,000 22,000 பேர் தான் உங்களுக்கு செத்து போயிருப்பாங்க. பாக்கி 70,000 பேருக்கு டிஎம்கே என்ன அக்கௌண்ட் கொடுக்க போகுதுன்னு கேட்கிறேன். யாரா இப்போ டிஎம்கேல கணக்கு கேட்டாலே பெரிய பிரச்சனை தான். எம்ஜிஆருக்கு அதுதான் பிரச்சனையாச்சு. இப்போ வெள்ளத்தடுப்புக்கு 4,000 கோடி எங்கன்னு கேட்டதுக்கு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி இதுக்கு கூட அவங்க தான் கணக்கு கொடுக்கணும். ஆனா கணக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே தான் குளத்தூர் தொகுதியை பத்தி அனுராக் தாக்கூர் அன்னைக்கே பாராளுமன்றத்துல சொன்னார். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 35,000 39,000 பேர் வாக்காளர்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள் அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மொத்தமா டிஎம்கேக்கு விழும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வாக்காளர் அட்டையை கொடுத்து அதுல எவ்வளவு பேர் குடிமக்கள் அல்லாதவர்கள் பாருங்க. நம்ம நாட்டுல எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஜனநாயகம் நடக்கிறதுங்கிறது நீங்க பாருங்க. வெளிநாட்டு மக்கள் இங்க எவன் இங்க சீஃப் மினிஸ்டர், எவன் இங்க எம்எல்ஏன்னு டிசைட் பண்ணுவானா, யார் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவானா? இது எந்த மாதிரியான ஜனநாயகம்? அப்போ தெரிஞ்சுங்க இவங்களுடைய எதிர்ப்புங்கிறது எவ்வளவு நியாயமற்றது அப்படின்றது. இதைதான் இன்னைக்கு இந்த முடிவுகள், அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ரொம்ப அருமையான திருப்பம். தமிழக அரசியல் அதிரடி இதுல இருந்து ஆரம்பிக்கும். பீகாரை போல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா திமுக நீதிமன்றத்தில் நிச்சயமாக வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. இளங்கோவன் சொல்லியிருக்காரு. எங்க வேணாலும் போங்க, உச்ச நீதிமன்றம் இல்ல, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கே நீங்க போங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லை. உச்ச நீதிமன்றம் இதை தலையே விடாது சார். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஐயா, அது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, அது அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய கடமை, அவங்க அதை பண்றாங்க. தடுக்கிறதுக்கு யாருமே முடியாது. அதைத்தான் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லிச்சு. இது எங்களுடைய டியூட்டி, நாங்க தான் அதை பண்ணுவோம், எங்களை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே அவங்க ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாரு. தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்படும் பட்ஜெட்டில் அப்படிதான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இல்லைங்க, தகுதியான வாக்காளர்கள் எப்படி சார் நீக்கப்பட முடியும்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க தகுதியான வாக்காளர் 2005 நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஓகே, நீங்க 2005 ஓட்டு போடல, உங்க அப்பா அம்மா யாரா ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த பீரியட்ல நீங்க 18 வயசுக்கு மேல போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட பேரை சேர்க்கணும். இல்லைன்னா 2021 நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி உங்க பேர் இருக்கு, கண்டினியூ ஆகத்தானே போகுது. உங்க அப்பா அம்மா பேர் மாறி போயிடுமா? கிடையாது. உங்க அப்பா அம்மா பேர் எங்க, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா போதுங்க. அப்படி இருக்கும்போது தகுதி உள்ள வாக்காளர்களை நீங்க எப்படி சார் நீக்க முடியும்? நீக்க சான்ஸே கிடையாது சார். சார் 38 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பீகார்ல அவங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. 6 மாசத்துக்கு முன்னாலே அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கேயாச்சும் பரவாயில்ல, ஒரு மாசம் பிளஸ் ஒரு வாரத்துல முடிக்க வேண்டியதா இருந்தது, அது வேற விஷயம். அங்கே தேர்தல் நாள் அறிவிக்கப்படும் வரை 38 டிஎம் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. யாராச்சும் ஒருத்தராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன்னா தகுதி உள்ள வாக்காளர், இந்திய குடிமகன், நான் இதுக்கு முன்னால வாக்களிச்சிருக்கிறேன், என்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. அதனாலதான் திருப்பி நாங்க சொல்றோம், காங்கிரஸ் கட்சி வேண்டாம தேவையில்லாம இந்த பிரச்சனை எடுக்குது அப்படின்னுட்டு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த
அஸ்வின் குமார் அப்படிங்கிற அந்த சட்ட அமைச்சர், முன்னாள் சட்ட அமைச்சரே சொல்றாரு இது பைத்தியகாரத்தனம் அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டெட் இஷ்யூ, அதாவது செத்து போன இஷ்யூ வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல் பண்றீங்க, அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில வளர்ச்சி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அதே மாதிரிதான் இவங்க வந்து உதயநிதி வந்து இந்த மேட்டரை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. எங்க போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் சார் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்து சொன்னா, மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, வாக்காளர் சீர்திருத்தம் பட்டியல் சீர்திருத்தம் வருதோ இல்லையோ நான் வெற்றி பெறுவேன், மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள்னு சொல்ல வேண்டியது தானே. சேப்பாக்கத்தை விட்டுட்டு நீங்க ஏன் சார் ஓடுறீங்க? கொளத்தூர் தொகுதியை விட்டுட்டு நீங்க ஏன் சார் ஓடுறீங்க சொல்லுங்க பார்க்கட்டும். கொளத்தூர் விட்டுட்டு ஒரு வேலைஞன் போயிடுவாராம். எங்கடா அதிகமான முஸ்லிம்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பாக்குறாங்க. முஸ்லிம்கள் அதிகமாக, அதாவது 50% மேல லப்பைக்குடி காடு அந்த மாதிரி எங்கேயாவது அங்க இதுல கீழக்கடற்கரை காயல்பட்டணம் அந்த பக்கம்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க. என்ன காரணம்? ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்குகளை வச்சுதான் நாங்க வந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இவரு திருவாரூருக்கு போறேன் அப்படிங்கிறாரு, தாத்தா ஊருக்கு போறேன் அப்படிங்கிறாரு. திருவாரூருக்கு போனாலும் கூட இதுதான் ப்ராப்ளம் இன்னைக்கு. ஏன்னா திருவாரூர் டெல்டா ஃபார்மர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா, மழை வெள்ளத்துல பாதிப்பு, அதுக்கப்புறமா இது டிட்வா புயல், அதுல பாதிப்பு, யாருமே அங்க போகல. இன்னைக்கு கம்ப்ளீட் டெல்டா ஃபார்மர்ஸும் பாஜக பக்கம் அதிமுக பக்கம் நிக்குது. இது நான் சொல்ற தகவல். கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். அதாவது தெற்கு எப்படி டிஎம்கேக்கு வாஷ் அவுட் ஆகி போச்சோ, கொங்கு மண்டலம் எப்படி வாஷ் அவுட் ஆகி போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி இனிமேல் டெல்டா பகுதியும் வாஷ் அவுட் ஆக போகுது, நார்த் வாஷ் அவுட் ஆக போகுது, சென்னைக்குள்ள 26 தொகுதிகள் வாஷ் அவுட் ஆக போகுது. இந்த கண்டிஷன்ல இன்னைக்கு டிஎம்கே வந்திருக்குது. அதனால இதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. திமுகவை அழிப்போம் என்று சொல்லிட்டு வர கட்சிகளை ஓடவிடும் இயக்கமாக திமுக இருக்கும். பாசிசத்தின் புதிய அடிமை, பழைய அடிமை, எத்தனை அடிமைகள் வந்தாலும் நாங்கள் விரட்டி அடிப்போம் அப்படின்னு, அதாவது ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதானே அவர் என்ன சொல்றாரு, டிஎம்கே அழிக்கிறது யாராலையும் முடியாது, எந்த கொம்பனாலையுமே முடியாது, அதுக்கெல்லாம் இன்னும் எத்தனை 1000 ஷாக்கள் வந்தாலும் டிஎம்கேயே அழிக்க முடியாதுன்னு முதல்வர் சொன்னாரு. அதே தான் குழந்தையும் சொல்றது. இப்போ அப்பா சொல்றது தானே குழந்தை சொல்லும். ரைட்டு. அந்த பாசிசத்தின் புதிய அடிமை, பழைய அடிமை, அதுக்கு நான் அப்புறமா வரேன். பழைய அடிமை தான் யாரு? பழைய அடிமை தான் இவரா இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும். ஏடிஎம்கே நீங்க எப்படி அடிமை சொல்லுவீங்க? ஏடிஎம்கே தானே சார் இன்னைக்கு பிரதான கட்சி. இவங்க எவ்வளவுதான் அவங்க வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னுட்டு ஒரு பெரிய பிம்பம் அமைச்சாலும் கூட, ஐ எம் டெல்லிங் யூ, டிவிகே இஸ் நான் ஸ்டார்டர். கள அளவுல டிவிகே இஸ் நான் ஸ்டார்டர், இன்னும் ஆகல. ஏன்னா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோதனை செய்யப்படாத ஒரு கட்சி. இன்னைக்கு பயங்கரமா பிம்பம் இருக்குது. அவர் வராரு, முகத்தை காட்டுறாரு, போறாரு, அவ்வளவுதான். டிஎம்கே திட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. களத்துல இன்னைக்கு இருக்கிறது யாரு? அன்னைக்கு டிவிகே அந்த நடிகர் ஜோசப் விஜய், அவர் பேரு, முழு பெயர் சொல்றேன், நடிகர் ஜோசப் விஜய் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு, பாத்தீங்களா நீங்க? ருத்ராட்சமும் ஸ்பட்டிகமும் கலந்து அந்த மாலையை போட்டுக்கிட்டு வராரு இந்த வயசுல. ரொம்ப நல்ல சமாச்சாரம். ஏன்னா ருத்ராட்ச மாலையை நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு மனசாந்தி கொடுக்கும், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் பண்ண முடியும், பிபி கண்ட்ரோல் ஆகும். அப்படி பேசணும் இல்லையா? நாங்க தீய சக்தின்னு பேசணும் இல்லையா? அதுக்காக கண்ட்ரோல் ஆக போகுது. அதெல்லாம் ஓகே. அவர் வந்து பிலீவர் தான், நல்ல பிலீவர் தான். ஆனா வந்து வெளிப்படையாக நான் வந்து ஹிந்து நம்பிக்கைகளை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல விரும்பல. அதனால தான் இப்பெல்லாம் விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு வந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, களத்தில் இருப்பவர்களைத்தான் நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவங்களாம் என்ன சொன்னாங்க, களத்தில் இருப்பவர்களைத்தான் நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? களத்துல ஏடிஎம்கே களத்துல இல்லைன்னு அர்த்தமா? பாஜக களத்துல இல்லைன்னு அர்த்தமா? 2% இருந்த பாஜக இன்னைக்கு 11% வந்திருக்கா இல்லையா? 22% வாக்குகளை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள பத்தி பேசல, அவங்கள பத்தி மட்டம் தட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க.
ஆனா அவர் வந்து அவங்கள பத்தி பேசியிருக்க அவங்கள குறிப்பிட்டாங்களாங்கிறது எனக்கு டவுட். ஏன்னா அவர் வந்து சீமான் பத்தி சொல்லியிருக்கலாம். சீமான்லாம் வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து விஜய் கட்சியே மாறி போச்சு. அதாவது அவங்களுடைய தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் விஜய் கட்சிக்கு போய்விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கள தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டிஎம்கே இருக்கிற கண்டிஷன்ல இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேச முடியுமா உதயநிதிக்கு? ஏன்னா அவருடைய கண்டிஷனே இன்னைக்கு வந்து ரொம்ப ஆட்டத்துல இருக்கு. காரணம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீனியர்கள் ப்ராப்ளம். இந்த சீனியர்கள் எல்லாம் நீங்க வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேச வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ரஜினிகாந்தே இருந்தாங்கடா டே, நீங்கெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டு ஒரே கிளாஸ்லயே உட்காந்துருக்கீங்க, போய் தொலையங்களாங்கிற அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட போகாம இருக்கிறாங்க. நான் இந்த முறை சட்டசபை தேர்தலில் இளைஞர் அணிக்கு 40 இடங்களாவது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் சார் அவ்வளவுதானா? 234 40 கேட்குறீங்களே, கேவலமா இல்லையா? கேட்போமா மாட்டோமா? 40 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் சார். 50 வயசு வரைக்கும் கூட இளைஞர்கள் தான் சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? உதயநிதிக்கு கட்ஸ் இருந்துச்சு சொன்னா 234 இடங்கள்ல 118 இடங்கள் இளைஞர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இளைய சமுதாயத்துக்கு தான் கொடுப்போம். நான் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, KN நேரு புள்ள அருண் நேரு, அப்புறமா இவர் கதிர் ஆனந்த், அந்த மாதிரி நான் சொல்லலை. பெரியசாமி பையன் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஆனா உண்மையிலேயே கட்சிக்காக உழைக்கிறவங்க, 50 வருஷமா உழைச்சிட்டு 30 வருஷமா 40 வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப இதுவா அதாவது ரொம்ப தொழில்நுட்பத்தோட திறமையா உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனா ப்ராப்ளம் என்ன டிஎம்கேல அப்படின்னா, இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு வெட்டி பேச்சு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த காலத்துல கூட 1967 கூட இவங்க வந்து தங்களுடைய சொந்த பலத்துல ஜெயிச்சு வரல. அவங்கள தூக்கி நிறுத்தி வைக்கிறதுக்கு யார் வேண்டி இருந்தது? 1967 சொல்லுங்க. 1967 2 பேர் வேண்டி இருந்தது. ஒண்ணு குல்லூகப்பட்டர்னு இவர் சொன்னார் இல்லையா, ஆரிய பார்ப்பனர் ராஜாஜியுடைய தயவு தேவைப்பட்டது. ராஜாஜி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. ஒண்ணு, ராஜாஜிய காமராஜரை வந்து வளைச்சு போட்டு அந்த ஃபார்வர்ட் பிளாக், தேவர் கம்யூனிட்டி இதெல்லாம் சேர்த்து வளைச்சு போட்டிருந்தாரு சொன்னா டிஎம்கே 1967 மண்ணை கவி இருக்கும். ரெண்டாவது, டிஎம்கே அன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் எம்ஜிஆர். கழுத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த போட்டோவை நீங்க பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் ஒட்டினீங்க. இந்த 2 பேர் தான் காரணம். அதுக்கப்புறமா வந்த எந்த தேர்தல்லையுமே டிஎம்கே தனியா வென்றது கிடையாது. தன்னுடைய சொந்த காலில் நாங்க அதை பண்ணினோம், நாங்க இதை பண்ணினோம் சொல்லிட்டு தங்களுடைய சொந்த பெருமையை சொல்லிக்க முடிஞ்சதே கிடையாது அவங்களுக்கு. அதை வச்சுட்டு அவங்க வந்து வளரல. அதே மாதிரி 1989 அவங்க திருப்பியும் ஆட்சி பிடிக்கும் போது ஜெயலலிதா ஜானகி அணி ஸ்பிளிட், அது ஒரு காரணம். அதுக்கப்புறமா 91 திருப்பியும் ஊத்திக்கிச்சு. அதுக்கப்புறமா 96 ஆட்சியை பிடிச்சாங்க. 2006 ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ எல்லாமே கூட எல்லா கூட்டணியில தான் இருந்தாங்க. எப்பவுமே அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை அப்படின்னு வந்தது கிடையாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்த 2021 தேர்தலில் அவங்களுக்கு பெரும்பான்மை வந்தது காரணம் வந்து 182 இடங்கள்ல அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சாங்க. எல்லாரையுமே மற்ற கட்சிக்காரர்களையும் உதயசூரியன்ல நிக்க வச்சாங்க. ரெண்டாவது, இங்க ஏடிஎம்கேல வந்து இவங்களுடைய ஸ்பிளிட், இந்த 2 பெரும் தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர், துணை இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய மத்தியத்துல இடையில இருந்த அந்த ஒரு கசப்பு, இதெல்லாம் காரணமா அது ஆயிருக்கலாம். இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே டிஸ்கிரெடிட்டட் பார்ட்டி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து டோட்டலி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இருக்கு. எல்லா விதத்திலையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு சார். அது மாறவே முடியாது. இன்னுமே இந்த 4 மாசத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, ஒண்ணுமே நிறைவேற்றல. அதை தவிர ஆணவ போக்கு, அராஜக போக்கு ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒரு டிஜிபி, ஒரே மாதத்துல 3 டிஜிபி. வாட் நான்சென்ஸ்!
நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு இதுவா இருக்கு. நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தூத்துக்குடியே மயான காடா மாறி போச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. ஸோ ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே வருமோ வராதோ அது வேற விஷயம். ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், களத்துல அண்ணாமலை உள்ள வந்தாச்சு. திருப்பூர்ல நீங்க என்ன பண்ணாருன்னு நீங்க பாத்தீங்க, சம்பவம் பண்ணாரு அங்க திருப்பூர்ல. சும்மா கார்ல மேல ஓபன் பண்ணி விட்டு மேல நின்றுகிட்டு 15 நிமிஷம் பேசினாங்க. இங்க அரசு கதி கலங்கி போச்சு. கரெக்டா? அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணாலே போதும், திமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற மனப்பான்மை திமுகவுக்கு இருக்கா? இல்ல, அவங்க வந்து ஏடிஎம்கே கூட ஜாஸ்தி பண்றது இல்லை. பாருங்க, முதல்வர் கூட என்ன சொல்றாரு பாருங்க. முதல்வர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும்ங்கிற அளவுக்கு அவர் சொல்ல போயிட்டாரு. உங்களுக்கு என்னது சார் அதிமுக மேல இவ்வளவு கரிசனம், திடீர்னு ஒரு பாசம் பொங்கி வருது, என்ன காரணம் அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அல்டிமேட்லி நீங்க கேட்ட கேள்வி, உதயநிதியினுடைய பேச்சு இந்த மாதிரியான ஒரு கள நிலவரத்துல உதயநிதி இதை வந்து ஒரு இதுவாக தான் பேசியிருக்கிறாரே தவிர, உண்மையை சொல்ல போனா களம் டிஎம்கேயை விட்டு விலகி சென்றிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல தொடங்கி இப்ப செவிலியர்கள், அதுக்கப்புறம் அரசு பணியாளர்கள் தொடர்ந்து எல்லாமே போராட்டத்துக்கு வர இருக்கிறாங்க. தமிழ்நாடே ஒரு போராட்ட காலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு காரணம் வந்து டிஎம்கே வந்து என்னைக்குமே ஒரு பொறுப்பற்ற கட்சியா தான் இருந்திருக்கு. ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னு வரும்போது இந்த ஆட்சியினுடைய பலு இருக்கு இல்லையா, பாரம், அது உள்ள இறங்கும் போது ஒரு பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாருக்குமே பொறுப்பு. ஒரு பெரிய பதவியில நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பதவியினுடைய பலு என்ன அமுக்கும். அந்த இடத்துல எனக்கு ஞானோதயம் வரும், நான் வந்து நல்லபடியா செய்யணும்னு தோணும். ஆனா அந்த பொறுப்புணர்வு டிஎம்கேக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அண்ணாதுரை காலத்திலையும் இருந்தது கிடையாது, கருணாநிதி காலத்திலும் கிடையாது, நீங்க ஸ்டாலின் காலத்துல கிடையாது. எதிர்காலத்துல உதயநிதி, இன்ப நிதி, அப்புறமா வேற ஏதாவது நிதி வருவாங்க, அவங்க காலத்துலயும் அது இருக்க போறது இல்லை. இருக்க போறது இல்லை. இவங்க எப்படி தொடர்ச்சியா பொய் வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. 505 வாக்குறுதிகள்ல இது வரைக்கும் 8-10 வாக்குறுதிகள்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. 56 வாக்குறுதிகள்ல விவசாயிகளுக்கு 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஜாக்டோ ஜியோ பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஜாக்டோ ஜியோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜாக்டோ ஜியோனாலதான் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தது லாஸ்ட் டைம், போன முறை. இந்த ட்ரிப் என்ன ஆயிடுச்சு, ஜாக்டோ ஜியோ தனி, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய அமைப்பு தனி, அவங்க எல்லாருமே போராட்டத்துக்கு வர போறாங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷமாவே பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த திடக்கழிவு சமாச்சாரத்துல கூட வந்து ஒரு மோசடி பண்ண முடியும் நீங்க பாருங்க. திடக்கழிவு சமாச்சாரத்துல இந்த வண்டிகள்லாம் கொடுத்தது, கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி எல்லாருமே வந்து செல்வ பிறந்தைகளுடைய பெயர் கூட அதுல அடிபட்டது நீங்க பாருங்க. துப்புரவு பணியாளர்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. துப்புரவு பணியாளர் கோர்ட்டே சொல்லிடுச்சு, எல்லாத்துக்கும் நீங்க வந்து மத்திய அரசு நிதி தரவில்லைன்னு நீங்க மத்திய அரசு மேல பழி போடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் தான் கேட்கிறோம். 3,26,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்க, 4.25 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா நிதி எங்க போகுது? அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு ஓகே, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உங்களால பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்ச பிறகு நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? நீட்டு ரத்து செய்வோம் அப்படின்னு எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சார். அதனால இன்னைக்கு வந்து முந்தா நாள் வந்து செவிலியர், நேற்று தான் செவிலியர்களை வந்து போராடுகிற பாருங்க. அவங்க வந்து கொரோனா பீரியட்ல ரொம்ப அதிகமா வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு, நம்மளுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ட்டு. எவ்வளவு அநியாயமா மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. அதே மாதிரிதான் தற்காலிக ஆசிரியர்கள் கூட. ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு 50-60,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், 70,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இவங்களுக்கு 10-12 வருஷமா 12,500 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது. அப்போ என்ன மாதிரியான ஒரு துரோகம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரியான 44,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு
கல்வித்துறைக்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இவங்களுடைய பணி நிரந்தரம் அவங்களுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால டிஎம்கேக்கு இனிமே வரக்கூடிய காலத்துல தொடர் போராட்டங்கள்னா, டிஎம்கே எந்தெந்த போராட்டங்கள் 3868 போராட்டங்கள் பண்ணினதா சொல்றாங்க, கொஞ்சம் முன்ன பின்னால இருக்கலாம், அதே ஆயுதத்தை தான் இன்னைக்கு மற்ற கட்சிகள் மற்ற இவங்கெல்லாம் எடுக்க போறாங்க. இதை பாரதிய ஜனதா கட்சியும் கைது எடுக்கும். திருப்பரங்குன்றம் தற்கொலை விவகாரமும் தேர்தல் வரைக்கும் போகும்போது இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட இந்த தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மற்ற மருத்துவர்கள் எல்லோருடைய போராட்டமும் இனிமே வெடிக்க போகுது. அடுத்த 4 மாசத்துல தமிழ்நாடு ஒரே போராட்ட களமா மாறிடும். டிஎம்கேக்கு சங்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு. தேங்க்யூ.